இப்பேற்பட்ட இந்த பெருத்த சபையில் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் பார்க்காத நாடகம் இருக்காது, கேட்காத கதைகள் இருக்காது. இருந்த போதும் இன்று வைத்திருக்கும் நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். பாரதத்தில் ஒரு கதையாக விளங்கி வரக்கூடிய இன்னும் விராட பருவத்தில் ஒரு கதை நடத்தக்கூடிய நாடகமோ கீசக சம்ஹாரம். சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமான நாடகத்தை அரங்கேற்றம் செய்து நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்நாடகத்தில் அதிகாலை பொழுதில் சபை நாடு நான் வந்திருக்கின்றேன். நான் யார் என்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். அடியோடு அறுத்து உன் வாயில் வைக்கப்படும். ஆனால் தேசங்கள் இருப்பது 56. அதிலே என்னுடைய நாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய நீழ்த்தாந்த புனிபூமி புண்ணிய பூமி கேகய நாடு. என் நாடு. உங்க நாடு கேகய நாடு. ஆமா சரி. கேகய நாட்டை ஆண்டு வரக்கூடிய கேகய ராஜனுக்கும் ராஜகன்னிகை மானவதேவி என்று சொல்லக்கூடிய இரு தாய்மார்களுக்கும் பிள்ளையாக பிறந்தவன் நீங்க. என் பெயர் என்னை கண்டவர்கள் கதிகணக்க வேண்டும், பார்த்தவர்கள் பயந்து வேண்டும். 10,000 சிங்கத்துடைய பலத்தை பொருந்திய ஒன்றல்ல இரண்டல்ல 10,000 சிங்க பலம். 10,000 சிங்க பலம். சரி. சிங்கப்பல்லன் என்று பட்ட பேர் பெற்றவன் நீங்க. சரிங்க. அப்படி பாகாத அவர் எடுக்குது. அப்படி பட்ட பேர் கொண்டவன் 10,000 சிங்கபலம் பொருந்திய என் பெயர் ஆர்ப்பாட்டக கீசகன். ஆர்ப்பாட்ட கீசகனுக்கு எனக்கு எத்தனை பேர் அம்மா? 2 பேர். ஆமா. ராஜகன்னிகை மானவதேவி. ரெண்டு அம்மாவாக இருந்தாலும் முதல்ல கல்யாணம் செஞ்சு எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒரே ஒரு பெண் பிள்ளை பிறந்தாள். ஒரே ஒரு பெண் பிள்ளை. எங்க அக்கா பேரு சுதர்கனை. ஆமா சரி. பிறந்து அடுத்தது நாடு ஆள்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்ல. ஆமா. அதுக்காக பல வருஷ காலம் தவம் இருந்தாங்க. சரி. குழந்தை பிறக்கல. அதனால 2வது கல்யாணம் செஞ்சாரு. 2வது கல்யாணத்துக்கு பிள்ளையாக பிறந்தவன் தான் இந்த கீசகன். நீங்க. நான் ஒருவன் அல்ல, எனக்கு பின்னிட்டு தம்பிமார்கள் 103 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உப கீசகர்கள் பேரு. ஆக நாங்க மொத்தம் 104 ஆம்பளை பசங்க. 104 பொண்ணு மொத்தம் வச்சுக்கிட்டா 105.
ஏன் சாமி நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னது? நீங்க பசங்க 104 பேரு, உங்க பொட்ட புள்ள 1. ஆமா. உங்க 104 பேர் வீட்டுல யாரோ ஒரு வீட்டுல போனா விழுந்து போச்சுன்னா அந்த பிள்ளை 104 வீட்டுக்கும் 100 வேட்டி எடுக்குமா, 100 சிப்ப அரிசி எடுக்குமா, 100 சிப்ப பருப்பு எடுக்குமா, 100 லிட்டர் எண்ணெய் வாங்குமா, 100 கிலோ கறி வாங்கி போடுமா. இதை நினைச்சு எங்க அக்காவும் எங்க அக்கா பசங்க கூட இப்படி நினைச்சு வருத்தப்பட்டதில்லை. வக்கால ஓடி நீ வருத்தப்படுறீங்கன்னா அவங்க வருத்தப்படாட்டி போச்சு, நான் வருத்தப்படுறேன். கபடா அப்படி இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்து நாட்டில் சிறப்போடு வாழ்ந்து வந்தாலும் நீ உங்க அக்காவுக்கு உனக்கு அக்கா இருக்காங்களா? இருக்கிறாங்களா? என்ன சீதனம் கொடுத்துருக்குற? நானா கல்யாணம் பண்ணி வீட்டு போகும்போது 2 பூனையை பிடிச்சு கொடுத்தேன். மறுபடியும் விருந்துக்கு போயிட்டு வரும்போது அதை பிடிச்சிட்டு வந்துட்ட பூனையை. ஆனால் நான் கொடுத்த சீதனம் என்ன தெரியுமா? இந்த மச்ச நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டை எங்க அக்காவுக்கு நான் சீதனமா கொடுத்தேன். ஒரு நாட்டையே சீதனமா கொடுத்தீங்க. இந்த நாடு என்ன என்னுடைய நாடுன்னு நினைக்கிறியா? இல்ல. யார் யார் நாடு? திரிகர்த்தன், ஜடராஜன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி 2 பேர். அந்த 2 பேர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நாட்டை. நான் என்ன செஞ்சேன்? என்ன புறப்பட்டேன். சரி, என் படைப்பட்டாங்களோடு புறப்பட்டு சண்டைக்கு சென்று அவனை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து சரி நாட்டை விட்டு அவனை துரத்தி பலவந்தமாக நாட்டை பிடுங்கி எங்க அக்காவுக்கு கொடுத்த சேதனமா. இது மட்டுமல்ல, இன்னும் 18 பாளையங்களை நான் கைப்பற்றி சேதனமா கொடுத்திருக்கிறேன் எங்க அக்காவுக்கு. அப்படி இருந்தாலும் எங்க அக்கா புருஷன் பேர் என்ன? விராடராஜன். ஆமா. சரி, அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன பழக்கம்? என்ன பழக்கம் சாமி? ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? கண்டுபிடிப்பீங்களா? ஆமா, அதே தான் உண்மையாட்டுக்குது. அதுதான் விளையாட்டுக்குது. ஐயோ ஏண்டா நீ செய்யற பழக்கத்தை நான் செய்யணும். ஆனால் எனக்கு இருக்கும் பழக்கமே வேறு. என்ன சாமி பழக்கம்? அழகான பெண்கள் என் கண்ணில் கண்டால் அவர்கள் கதி உறவு கொள்ளும் போது அது இல்லாமலா? அதையாண்ட நீ வந்து சபையில சொல்ற. அப்ப எப்ப போய் உங்க அக்காவை கூட்டிட்டு உனக்கு லைவா காட்டுறேன். நீங்க கொடுக்கிற சம்பளத்துக்கு வேற எங்க அக்காவை கூட்டிட்டு வரணுமா? ஆனால் அழகான பெண்கள் என் கண்களை தென்பட்டால் அடையாமல் விட மாட்டேன். அடையாம விட மாட்டேன். இரு வர்றேன். ஐயோ, நீங்க இந்த ஆயா நிலைமை என்ன ஆகுதோ? இல்லடா, அந்த ஆயா வெளிப்படுங்கள்லாம் அவ்வளவுதான். எனக்கு அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம்? குடி பழக்கம். புதி பழக்கம், மது பழக்கம் இருக்கிறது. ஓ, மது பழக்கம். ஆமா. சரி, அதனால கொண்டாடா கொண்டாடா கல்லு கொண்டா கொண்டு வா. கல்ல பச்சை கல்ல எங்க ஊருக்கு நக்கறதுக்கு எதனாச்சும் கொடுக்கிட்டா? வெறுமனே இந்த கல்லு குடிச்சா போதையில ஒரு கிக் இல்ல, அதனால சப்ப கொடு. கீழே உட்காரு, கீழே உட்காரு. தயாரா இருக்கா? நான் கூட சப்ப கொடுப்பேன். சரி, நீ கடிச்சு விடுவியா? விடுறா, அதை பத்தி உன்னை கடிக்கத்தாண்டா சப்ப. அவ கீழே உட்காரு, கண்ணு மூடு. கண்ணு மூடு.
கண்ணது கடை மூடணும். சப்பு கொடுக்கணுமா கொடுக்கணும் கொடுக்கணும். வாயினுக்கா தோற. ஏண்டா ஏய் கோழி சப்பை 100 சப்பை பொரிச்சு வச்சிருக்குது. அந்த கோழி சப்பையில ஒரு சப்பை கொடுறான்னு சொல்லி கேட்டா ஏண்டா உனக்கு அழுகி போனது கொண்டு வந்து எனக்கு சப்பை கொடுக்கு. கோழி சப்பை அப்படியா? டேய் ஆனா போதை ஏறல இன்னும் ஊத்துறா. ஏங்க ஓவராயிச்சு போதுங்க. ஏண்டா வாடா இங்க. ஏண்டா இப்ப வரைக்கும் எத்தனை ஜாடி ஊத்திருக்கிற? 50 ஊத்திக்கிறேங்க. 50 ஜாடி ஊத்திருக்கிற. ஏய் 1000 ஜாடி கல்லா இருந்தாலும் இந்த ஐயாவுக்கு அரை போதடா. மொட்டா குடிக்க குடிச்சு செத்து போயிருவியா? டேய் ஊத்து திரும்பவுமா? ஆனா 1000 தான் இருந்தாலும் என் மந்திரி இல்லையா? ஆமா. உன்னை பார்க்க வச்சு குடிக்கிறது பாவம். பாவம். குடி சாமி. நான் குடிக்க மாட்டேன் சாமி, எனக்கு பழக்கம் இல்ல. பரவாயில்ல குடி. எனக்கு பித்தோடமுங்க குடிச்சுனா லவ்க்குன்னு தூக்கி விட்டுற அப்புறம் வாய்க்கு அந்த மாதிரி கண்டபடி பேசுவாங்க. பரவாயில்ல குடி குடி. அப்படியே சொல்றீங்க? குடி குடி குடி. யாரடா பேசுற? நான் தானே மகாராஜா. ஓ நீ மகாராஜா? நீ மகாராஜா? அப்ப நான் ஊத்துறா. ஊத்துட்டுமா? இந்தா வாங்கிக்க வாங்கிக்க. பச்சை தண்ணி தான் உனக்கு ஊற்றி கொடுத்தேன். பச்சை தண்ணி குடிச்சிட்டு ஏன்டா உனக்கு எவ்வளவு வேலை தரமா? ஏய் போதை ஏறிடுச்சு. மது உள்ளே சென்றால் மங்கை தேவைப்படுகிறார். மங்கை தேவைப்படுது. உன்னை பார்த்தாலும் ஒரு சாயல் மங்கை போலத்தான் தெரிகிறாய். என்னையா பின்னாடி பிரச்சனை பாருங்க. வேண்டாம், எனக்கு அந்த பழக்கம் அல்ல. குடி எடு. ஆனா என் அக்காவோட அரண்மனைக்கு போகணும். சரி வாங்க. எங்க? மச்ச தேசம் போகணும். மச்ச தேசம் போகணும். என் அக்காவோட என்ன சுந்தரமா எந்த எழிலான எந்த மகன்